ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆடியோ கேட்டிருக்கேன். கானம் லாட்டரி வெல்வது, உடனடி கடன்கள், வீட்டிலிருந்து பணம் சம்பாதிப்பது, சமூக ஊடக விளம்பரங்கள் அல்லது தொலைபேசி அழைப்புகள் மூலம் விளம்பரப்படுத்தப்படும் விரைவான பணத்திட்டங்கள் போன்ற கவர்ச்சிகரமான வாய்ப்புகள் சைபர் கிரிமினல்களால் விரிக்கப்பட்ட வலையாக இருக்கலாம். பலியாகாதீர்கள். இது போன்ற சம்பவங்களை உடனடியாக தேசிய சைபர் ஹெல்ப்லைன் 1930 தெரிவிக்கவும். பொதுநலன் கருதி உள்துறை அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டது. இது எல்லாமே உங்களுக்கு பரிச்சயமான ஆடியோ தான். உங்களோட ஃபோனில் கடந்த ஒரு மாதமாக ஃபோன் மூலமாக உங்கள் நம்பரை கேட்கலாம், அதை கேட்கலாம், உங்கள் அக்கௌண்ட்டை கேட்கலாம், சைபர் கிரிமினல்களை உங்களை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு இப்போ வந்துகிட்டு இருக்கு இல்லையா? இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி எப்படி வந்துச்சுன்னா, நீதிபதிகள் எப்படி முட்டாள்தனமாக உள்துறையில், மத்திய உள்துறையில் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னா அது காரணம் என்னென்னா, டெல்லியில் உட்காந்துருக்கக்கூடிய சில சாம்பார்களும் மும்பையில் உட்காந்துருக்கவனும் அங்கே தமிழன்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு குரூப் இருப்பான், ஏஜென்சிக்காரன், அவன் தான் பண்ணியிருக்கான். என்ன பண்ணியிருக்கான்னு நேரடியாகவே, இது நம்மலாம் போடுறதுனா பெரிய கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகிருக்கும். நீதிபதிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உங்களை அழைத்து தவறாக சில விஷயங்களை சொன்னால் நீங்கள் நம்பிவிட வேண்டாம்னு இருந்தது. அப்புறம் அடித்து பிடிச்சி மாற்றினாயின்னு வச்சுங்களேன். மாற்றி இந்த வாய்ஸ் கேட்டிங்க இல்லையா? இது எதற்கு அப்படின்னா, எவ்வளோ பெரிய கையாலாகாத தனத்தில் இந்த மத்திய அரசு இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுங்க. அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் சாதாரணமாக சிம் கார்டு வாங்கியிருப்பீங்க உங்கள் வீட்டில், 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிக்கலாம், இப்போ வாங்கலாம். இப்போ போனீங்கன்னா இன்னும் கடுபடி. எப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு சிம் கார்டு வேணும்னா உங்கள் ஆதார் கார்டை கொடுக்கணும். அந்த ஆதார் கார்டை கொடுத்து உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப்லாம் கொடுத்து வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு தான் இப்போ சிம் கார்டே தராங்க. அது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணணும். 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் உங்களோட சிம் கார்டை ஆக்டிவேட் ஆகும்னுவாங்க. உங்களோட ஃபோட்டோ வாங்கிடுவான். அவனே ஒரு ஃபோனில் ஃபோட்டோ எடுப்பான். இதெல்லாம் பார்த்து ஒரு லொக்கேஷனில் ஃபோட்டோ எடுத்து இதெல்லாம் அனுப்புனா தான் உங்களுக்கு சிம் கார்டே ஆக்டிவேட் ஆகும். அப்போ உங்களுடைய வரலாறு அதில் பதிவாயிரும். இந்த சிம் கார்டு யாருடையது, அவருடைய ஆதார் நம்பர் என்ன, எந்த ஊரை சேர்ந்தவர், இப்போ எங்கே வசித்து வருகிறார் அப்படின்னு பிடிச்சிட்டிங்க அப்படின்னாலே, அதற்கு முந்தைய ஆதார் அட்ரஸ் எங்கெல்லாம் இருந்ததுன்னு அந்த நம்பரை தட்டினாலே நீங்கள் எத்தனை ஆதார் நம்பர் மாற்றிருக்கீங்க, எந்த இடத்துல ஆதார் எடுத்திருக்கீங்க, உங்களுடைய உடைய பிளாக் இது இருக்கு இல்லையா, கருவிழியோட ஸ்கேன் என்ன பண்ணியிருக்கு, கைவிரல் கட்டவிரலோட ஸ்கேன் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட முடியும். சரியா? அப்படி இருந்தும் இந்தியாவுக்குள்ளேருந்து ஃபோன் பண்ணி நம்ம மக்கள்கிட்ட, வயதானவர்கள்ட்ட குறிப்பாக பலரை ட்ரேஸ் அவுட் பண்ணி அவர்களுக்கு ஃபோன் அடித்து பல வகையில் கொள்ளையடிச்சிருக்காங்க, மிரட்டி. ஏன்னா இந்த 4-5 வருடங்களில் நம்மளே இதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். ஒரு பொண்ணெல்லாம் மும்பையில் ஒரு அரசு அதிகாரியாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணு, ஏன்னா அதுக்கு 27 வயசு தான், அது கல்யாணமே ஆகலை. அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அதை ட்ரேஸ் அவுட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது லஞ்சம் வாங்குறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏதோ எல்லாருக்கும் ஒரு ஷேர் வர மாதிரி இதுக்கு ஒரு ஷேர் வந்திருக்கு. ரொம்ப அழகான பெண்ணு, அந்த பெண்ணுக்கு ஒரு 26-27 வயதாகுது. அந்த ஆஃபீஸில் லஞ்சம் வாங்கி எல்லோரும் பிரிச்சிருக்காங்க. உடனே இதை யாரோ போட்டு கொடுத்து அதை ட்ரேஸ் அவுட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, ஏன்னா அந்த ஃபோன் நம்பருக்கு இது பண்ணி அது அதிகாரியாக இருக்குது, அரசு அதிகாரியாக இருக்குது. அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி, நாங்கள் சிபிஐலேருந்து பேசுகிறோம், இடியிலேருந்து பேசுகிறோம், நீங்கள் லஞ்சம் வாங்கியிருக்கீங்க, இந்த அமௌண்ட் வாங்கியிருக்கீங்க, இவ்வளோ ஷேர் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் அதை மிரட்டி, உடனடியாக உங்கள் வீட்டுக்கு நாங்கள் ரைடு வர போகிறோம், ரைடு வந்தோம்னா உங்கள் வேலை போயிடும் அப்படின்னோன்னா, ஐயோ அந்த பொண்ணு பாதிரி அடிச்சப்பெல்லாம் இல்லை, அம்மா நீங்கள் வாங்கியிருக்கீங்க, இந்த கம்பெனியில் வாங்கியிருக்கீங்க, இவ்வளோ 50,000 வாங்கியிருக்கீங்க, உங்கள் வேலை போகுது பார்த்துக்குங்க அப்படி இப்படின்னு மிரட்டினோடனே அந்த பொண்ணு, சார் என்ன சார் அப்படிலாம் இல்லை சார், நான் தெரியாமல் எனக்கு கொடுத்துட்டாங்க சார், சாரில் ஒரு இல்லை. அப்போ ஒன்று செய்யுங்க, நீங்கள் ஒரு ஸ்டார் ஹோட்டல் பேரை சொல்லி அந்த ஸ்டார் ஹோட்டலில் போய் நீங்கள் மட்டும்தான் வரணும், நீங்கள் போய் அங்கே உங்கள் பேரில் ரூம் போடணும், ரூம் போட்டு அந்த ரூமில் இருந்து அங்கேருந்து எங்களுக்கு கால் பண்ணுங்கன்றிருக்காங்க ஃபோனில். சரி, இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, அடுத்த நாள் போய் அவங்க சொன்ன டயத்துக்கு ரூமை புக் பண்ணியிருக்கு, ஸ்டார் ஹோட்டலில் ரூம், அவங்க சொன்ன ஸ்டார் ஹோட்டலில் ரூமை புக் பண்ணிவிட்டு ரூமுக்கு போய்ட்டு அங்கேருந்து ஃபோன் அடிச்சிருக்கு. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ காலில் வாங்க அப்படின்ட்டுருக்கேன். வீடியோ காலில் வந்தோடனே, சரி உங்கள் ரூமை காட்டுங்க அப்படின்ட்டு காட்டியிருக்கேன். இந்த ஹோட்டல்லாம் நான் தங்கியிருக்கீங்க அப்படின்னா, ஆமாம், சரி ரைட்டு இருங்க, நாங்கள் வீடியோ காலில் வருவோம், எங்கள் அதிகாரி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ரூமை செட்டப் பண்ணி அந்த இடி அதிகாரிகள் மாதிரி, இடிஐக்கு யூனிஃபார்மே கிடையாது, ஆனால் ஒயிட் ட்ரெஸ் போட்டு டையெல்லாம் கட்டி நேவி யூனிஃபார்ம் மாதிரி போட்டு ஒருத்தர் ஆன்லைனில் வந்திருக்கார் விசாரணைன்ற பேரில். இப்போ நாங்கள் விசாரிக்கிறோம், கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, உங்கள் பேர் என்ன, அப்பா பேர் என்ன ஏது, பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குது எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்க, உடனே இந்த பொண்ணு ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சு தான் என்னன்னு தெரியல, அதோட அக்கௌண்ட்டில் 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா இருந்திருக்கு. ஸோ இவ்வளோ இருக்குது உங்கள் அக்கௌண்ட்டில் கரெக்டாக சொல்லுங்கள், உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு எவ்வளோ டிஜிட்டில் இருக்கின்ற வரைக்கும் செக் பண்ணி சொல்லுங்கன்னொன்னே, அது 5,42,150 ரூபான்னு ஏதோ
சொல்லியிருக்கு, இது இருக்குது இந்த அக்கௌண்ட்டில், உங்கள் நம்பர் சொல்லுங்கள், எல்லாத்தையும் உங்கள் கீவேர்டு சொல்லுங்கள், இப்போ இந்த நம்பரை இந்த அமௌண்ட்டை வந்து நாங்கள் ஃப்ரீஸ் பண்ண போகிறோம், ஃப்ரீஸ் பண்ணி இந்த விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவோம், அதனால் நீங்கள் வந்து இதை யார்ட்டையுமே சொல்லக்கூடாது, இப்படியே இருக்கணும் அப்படின்னு வீடியோ காலில் வந்துருக்காங்க. வந்தோடனே சரி நீங்கள் அங்கேயே இருங்க, இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு எங்கள் அதிகாரி வருவார்னு சொல்லிட்டு வேணுன்னே வீடியோ காலில் வந்து ஒருத்தர் உட்காந்து யூனிஃபார்ம் போட்டு உட்காந்து விசாரிக்கிற மாதிரியும் பின்னாடி ஒருத்தர் 2 பேர் அந்த யூனிஃபார்மில் போகிற மாதிரி ஒரு ஆஃபீஸ் செட்டப் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. செட்டப் பண்ணி அப்படி நடக்கிற மாதிரி, அது அவுட்டில் வர மாதிரி, வாக்கி டாக்கியில் பேசுகிற மாதிரிலாம் பின்னாடி எப்படி காமிச்சிட்டு இந்த பொண்ணு முழுசாக நம்பிடுச்சு. பாவம் இதை இப்போ தான் முடிச்சு வந்திருக்கு, காசு போட்டு ஒரு 40,000 50,000 லஞ்சம் வாங்கிச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, இப்படிலாம் மாட்டிருக்காங்க, நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் என்ன இது பதட்டம் அடைந்து வீட்டில் தேடிருக்காங்க, வீட்டில் ஃபோன் பண்ணியிருக்காங்க, இல்லை நான் ஒரு வேலையாக இருக்கேன் வரேன் வந்துடுவேன் சாயந்தரத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்திருக்கு. அதிகாரிகள் வந்து என்ன திருப்பி ஒருத்தன் வந்திருக்கான் லைனில். வந்த உடனே சரி உங்கள் எல்லாமே அக்கௌண்ட்லாம் செக் பண்ணிவிட்டோம், எல்லாம் பார்த்துட்டோம், உங்கள் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அமௌண்ட்டை பூராமே 5 லட்சத்தை வித்ட்ரா பண்ணிருக்காங்க. வித்ட்ரா பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இப்போ வந்து உங்களுடைய மேல் சட்டையை கழட்டிட்டு மேலே வந்து அரை நிர்வாணமாக எங்களுக்கு இந்த ஃபோட்டோவில் காட்டுங்க, உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரி பேசியிருக்கான். சார் என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க? இல்லைம்மா பார்த்துக்கோ, இல்லை எனக்கு அவசியம் இல்லை, அப்படிலாம் நான் கேட்கல, நீ வந்து அப்படி பண்ணேன்னா நான் அந்த கேஸ் அப்படி விட்ரா பண்ணிட்டு போயிடுவேன், அவ்வளோதான், சிம்பிள் மேட்ரு, ஒன்றும் இல்லை, உனக்கு எனக்கு தான் தெரிய போகுது அப்படின்னோடனே இந்த லூஸ் என்ன பண்ணியிருக்கு, சட்டையெல்லாம் கழட்டிட்டு மேலே அடை இல்லாமல் வீடியோ இப்படி கேமரா செட் பண்ணி காட்டியிருக்கு. காட்டினோடனே பார்த்துட்டு அதை அப்படியே வீடியோ பண்ணி வச்சு சரிம்மா நீங்கள் போகலாம், அவங்க வழக்கை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு 2 நாள் கழிச்சா அந்த வீடியோவை இது இந்த பொண்ணுக்கு வந்து இந்த பொண்ணு வந்து பார்த்துருக்கு, அக்கௌண்ட்டு ஃப்ரீஜில் இருக்குது அப்படின்னோடனே 0 காட்டியிருக்கு. டோட்டலாக வித்ட்ரா பண்ணிட்டாங்க 140 ரூபா எதை வச்சோடனே இது அடுத்த நாள் பார்த்துட்டு ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் திருப்பி லைனில் வந்திருக்காங்க. உங்கள் அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் ஆகலை, ஒன்றும் ஆகலை, நாங்கள் எல்லாத்தையும் பணத்தை எடுத்துட்டோம், இல்லை இது பண்ணி வச்சுருக்கோம், இன்னொரு 10 நாள் ஆகும் அந்த பணம் திரும்பி வர்றதுக்கு, அதனால் இப்போ இந்த வீடியோவை நான் வந்து பொதுத்தளத்தில் போட போகிறேன், ஏன்னா நீ இப்போ உடனே வந்து எனக்கு 2 லட்ச ரூபா பணம் அனுப்பு அப்படின்ட்டுருக்காங்க. ஏன்னா இது பார்த்துட்டு என்கிட்ட ஒன்றுமே யார்கிட்டயா வாங்கி அனுப்புன்ட்ருக்காங்க. இதே நான் பேச ஐயோ அந்த வீடியோ விட்டுருவாங்களோன்னு பயந்து 2 லட்ச ரூபா பணத்தை அனுப்பியிருக்கு. அதுக்கு அடுத்து திருப்பி நீ வந்து திருப்பி ரூம் போடுவாங்க அப்படின்ட்டுருக்காங்க. உடனே பார்த்துருக்கு இது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னோடனே அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி கடைசியில் அப்புறம் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா 7 லட்ச ரூபா ஆட்டையை போட்டு ஓடிட்டாங்க. இந்த பொண்ணை வீடியோவும் எடுத்துட்டாங்க. ஸோ இப்படி ஏமாற்று வேலை. இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து வயதானவர்கள் இருக்கவங்களுக்கு ஃபோனை போட்டு இது பண்ணுறது, இந்த கடைசி 4 நம்பர் அது நீங்கள் எல்லோரும் நாரி போச்சு. அது ஆனால் அவங்க இப்போ இது ஏடிஎம் கடைசி 4 நம்பர் சொல்லுங்கன்றது இது வந்து காமெடியாக வந்து படத்திலே வந்துச்சு. ஸோ இப்படி ஏமாற்றிருக்கானே இவனை ஏன்டா பிடிக்க முடியல, எவன் சிம் கார்டா, யார் அட்ரஸை கொடுத்து வாங்குறாங்க, எப்படி நீங்கள்லாம் சிம் கார்டு கொடுக்குறீங்க, தமிழ்நாடு கேரளா கர்நாடகா பெங்களூரில் சிம் கார்டு வாங்கினா மட்டும் போட்டு புழிஞ்சு எடுத்துறீங்க, இந்த கார்டை கொடு, ஃபோட்டோவை கொடு, அதை கொடு, வீட்டை வெரிஃபிகேஷன் பண்ணுன்ற, அப்புறம் எப்படி நான் வடக்கான்ஸுக்கு மட்டும் சிம் கார்டு வடக்கில் தர்றீங்க, நீங்கள் எப்படி செக் பண்ணாமல் கொடுக்குறீங்க? உத்தரப்பிரதேசில் போனால் எவன் வேணாலும் இப்போ சிம் கார்டு வாங்கலான்ற மாதிரி நிலைமை இருக்குது. செத்தவன் சிம் கார்டை வச்சுக்கிட்டு அதை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஏழைகள் அப்பாவி விவசாயிகள் வேணா இருப்பான்ல, உன் ஆதார கார்டை கொண்டு வந்து காட்டினேன்னா உனக்கு 1000 ரூபா பணம் தரோன்னு சொல்லிட்டு இப்படி தான் சிம் கார்டு வாங்குறாங்க. உடனே ஏழை விவசாயிகள் எல்லாமே 1000 ரூபான்ற பெரிய விஷயம்ல, 1000 ரூபாய் கொடுத்து அவங்க பேரில் சிம் கார்டை வாங்கிட்டு அதை வச்சு தான் திருட்டு வேலை காட்டுறது. போலீஸ் அவர்களை போய் பிடிச்சி பார்த்தா அந்த பாவம் அப்பாவி விவசாய வேலை பார்த்துட்டு இருப்பான் கூலி. என்னான்னு கேட்டால் ஆதார் கார்டை ஒருத்தர் கேட்டார், கொடுத்தேன், 1000 ரூபா கொடுத்தாங்க பணம் அப்படின்றாங்க. பார்த்தா இவங்க கோடியாக கொள்ளையடிச்சிட்டு தப்பி ஓடி விடுகிறார்கள். யார் கேட்டானா யாரோ வந்தாங்கன்றான். ஸோ இப்படி வந்து வடக்கன்ஸை ஏமாற்றி அவர்களுடைய ஆதார் கார்டை வைத்து வாங்குவதும், போலி கார்டுகளை வச்சு செக் பண்ணாமல் வாங்குறதும், இப்படி வாங்குகிற கார்டில் தான் சிம் கார்டில் தான் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இதை கட்டுப்படுத்த திராணியற்றவர்கள் என்ன பண்ணுறான்னா நம்மளை பாதுகாப்பாக இருக்க சொல்கிறான். நாங்கள் பாட்டுக்கு இருக்கோம், நாங்கள் ஏன்டா பாதுகாப்பாக இருக்கோம், நாங்கள் பாட்டுக்கு வீட்டில் இருக்கோம், எங்களுக்கு ஃபோன் அடித்து எங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை திருடிடுறான், இல்லைன்னா சூதாட விடுறான், சூதாட்டத்தில் காசு பிடிங்கிடுறான். இப்படி எல்லா ஃப்ராடுத்தனமும் எல்லா வேலையும் செய்ய வைத்து விட்டு அவர்களுக்கு சிம் கார்டையும் கொடுத்துட்டு, சிம் கார்டு இருந்தால் 5 நிமிஷத்தில் ஒருத்தனை ட்ரேஸ் அவுட் பண்ணிடலாம். ஒரு சிம் கார்டு நம்பர் மட்டும் இருந்தால் போலீஸால் 5 நிமிடத்தில் அவன் யார், அவனோட வரலாறு, சரித்திரம், பூகோளம் எல்லாத்தையும் எடுத்துட முடியும். அப்போ உங்களால் ஏன் வடக்கன்ஸ்னால் வடக்கில் இருப்பவர்னால எடுக்க முடியல, ஏன் உள்துறை எவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இங்கே நெருக்கடி வந்த உடனே அடுத்து இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1.5 வருஷமாக என்ன பண்ணுறாங்கன்னா, கம்போடியா போன்ற ஏழை நாடுகள் இருக்குல்ல, அந்த நாடுகளுக்கு போயிடுறது. ஒரு 10-15 பேரை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறேன்னா, வெளிநாட்டு வேலைன்னு சொல்லி அவர்களை அங்கே கூட்டு போய் அடைச்சி போட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணி இங்கே உள்ளவர்களை மிரட்டி பணம் பறிக்க வேண்டியது. அப்போ போலீஸ் வந்து இதை கண்டுகொள்வதே இல்லை. உள்துறை ஒரு விளங்கா துறையாக போயிடுச்சு. எப்படின்னா,
நம்மகிட்ட கொடுக்கட்டும் 5 நிமிஷத்தில் ட்ரேஸ் அவுட் பண்ணி பிடிப்போம். ஒரு கால் வெளிநாட்டிலேருந்து வருது, அது எந்த கால் எந்த நாட்டிலேருந்து வருது அப்படின்ற ட்ரேஸ் அவுட் பண்ணி அடுத்த செகண்டே வெளியுறவுத்துறையால் இது வந்து உடனே அந்த நாட்டுக்கு தொடர்பு கொண்டு, தூதரகத்துக்கு தொடர்பு கொண்டு, இந்த நம்பர் லிஸ்ட்லேருந்துலாம் ஃபோன் வருது யாருன்னு அடுத்த நிமிஷமே ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும். அவர்கள் வந்து ஆவண ஆதாரங்கள் இல்லாமல் அவங்க சிம் கார்டு தர மாட்டாங்க. அதை வைத்து யார் பேரில் வாங்கினான்னு உடனே பிடிச்சிடலாம். அன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே தூக்கிடலாம் எவன். அந்த இதை கூட செய்ய திராணியற்ற இந்த உள்துறை என்ன பண்ணுதுன்னா, நம்ம மக்களை வந்து சுதாரிப்பாருங்க, பார்த்துருங்க, இதாருங்கன்னு சொல்லி இப்போ நான் ஃபஸ்ட்டு போட்டேன்ல அந்த ஆடியோவை போடுறாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு செயினை போட்டு ஒரு அம்மா இப்போ வந்து இப்போ ஸ்கூலுக்கு டீச்சராக இருக்குது போகுது. ஏன்னா அதை செயினை அறுக்கிறதுக்கு அங்கங்கே தெருவா ஆள் நிற்கிறான். அவனை விரட்டி பிடிக்க முடியல, அவன் யாரான்னு பிடிக்க முடியல. நீ பார்த்துப்போமா, செயின் போட்டிருக்க, செயின் போடாமல் போகிறதாம்மா உனக்கு நல்லது, செயின் போடாமல் இருந்தால் நீ பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி சொன்னால் எப்படி இருக்குமோ அதைத்தான் உள்துறை சொல்லி கொண்டிருக்கிறது. கையால் ஆகாத இந்த மத்திய அரசு வந்து இவனுங்களை கூட பிடிக்க முடியல. கேட்குறவனுக்கெல்லாம் சிம் கார்டு, எவன் எப்படி வாங்குறானே தெரில, என்ன அட்ரஸ் ப்ரூஃபை கொடுத்து வாங்குறானே தெரில. அங்கே உட்காந்துட்டு நொய்டாலையும் வடக்கையும் உட்காந்துக்கிட்டு, உத்தரப்பிரதேசிலையும் உட்காந்துட்டு, பீகாரில் உட்காந்துக்கிட்டு நாடு முழுவதும் கோடிக்கணக்கில் ஏமாற்றி பிழைக்கிறாங்க. நீங்கள் வெப்சைட்டில் போட்டிங்கன்னா என்னென்னா சைனாவில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பொருளாக இருக்கும். நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கணும். அது விழிப்புணர்வுக்காக தான், நம்மளுடைய பார்வையாளர்கள் விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். அடுத்த சீட்டிங் தயவு செய்து நீங்கள் இதை பார்த்துருங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்திருக்கும், ஃபேஸ்புக்கில் ரீல்ஸாக வரும். அது பார்த்திங்கன்னா வித்தியாசமான ப்ராடக்டாக இருக்கும், வித்தியாசமான சட்டையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சட்டை வித்தியாசமான சுடிதாராக இருக்கும், டாப்ஸாக இருக்கும், வித்தியாசமான ஷூவாக இருக்கும். அந்த ஷூவை பார்த்தாலே எப்படி 4000 5000 வரும். இந்த சட்டையை பார்த்தாலும் 1000 1500 வர சட்டையை 250 ரூபான்னு போட்டு வச்சுருப்பான். அதே மாதிரி வீட்டு உபயோக பொருளில் வித்தியாசமாக அந்த மாதிரி பொருளை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்படி விதவிதமான பொருள் பார்த்து நமக்கே ஆசையாக இருக்கு, ஆக இந்த பொருள் இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த செல்ஃப் இருந்தால் நல்லா இருக்குமா. டக்குன்னு மடக்கி அப்படி சின்னதாக்கிறோம், அப்படி எடுத்து பார்த்தா செல்ஃபாக இருக்கும். டக்குன்னு மடக்குவோம், ஒரு மோட்டர் சைக்கிள் அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டு உடனே நம்ம என்ன பண்ணுவோம், பணத்தை கட்டி ஃபேஸ்புக்கில் வருதுன்னு ஆர்டர் பண்ணிடுவோம். அப்படியே அந்த காசை எடுத்துகிட்டு ஓடி போயிடுவாங்க. இதை பிடிப்பதற்கு திராணி கிடையாது. ஏன்னா இது இல்லாமல் இது கூட கொஞ்சம் டெக்னிக்கலாக வெப்சைட் வெளிநாட்டில் ஓப்பன் பண்ணி அடிக்க முடியும், அவனை போய் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஃபோன் மூலமாக வந்து உங்களை ஏமாற்றுபவர்களை 1 மணி நேரத்தில் பிடித்து விட முடியும் இந்திய அரசு நினைத்தால், உள்துறை நினைத்தால். ஆனால் அது பிடிக்கிறதுக்கு அதுக்கான அதிகாரிகள், அதுக்கான உணர்வுபூர்வமானவர்கள், அறிவுபூர்வமானவர்கள் அங்கே இல்லாமல் அரசியல் பண்ணுறது மட்டும். இந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும், இந்த நாட்டில் வந்து இப்போ மத கலவரத்தை தூண்டணும், மத ரீதியான ஆட்சி அமைக்கணுன்றதில் மட்டும் இவங்க குறியாக இருக்காங்கன்றது இதில் நல்லா தெரியுது. ஒரு நாட்டோடைய அரசு வந்து திருடர்களை யாருன்னு பட்டவர்த்தனமாக தெரியுது, அவனை போய் பிடிக்கிறதுக்கோ அவனை உருவாவதை தடுப்பதற்கோ சிம் கார்டு கொடுக்க தடுப்பதற்கு எந்த நடவடிக்கை எடுக்காமல் மக்களை பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஆடியோ போடுறாங்க. இதனால் இன்னொரு வேணால் என்னென்னா, அர்ஜென்ட்டாக ஒரு பையன் கூட ஒரு மீம்ஸ் போட்டது என்னென்னா, பைக்கில் போய் ஆக்சிடென்ட் ஆகிடுது, கடைசி சாக போகிற நேரத்தில் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி 100 அடிக்கிறான், இந்த ஆடியோ வருது. நீங்கள் மக்களை ஏமாந்து விடாதீர்கள், அதை சைபர் கிரிமினல்கள் உங்களை சூழ்ந்திருக்கலாம், உங்களுக்கு கால் பண்ணலாம், பணத்தை எடுத்து விடலாம்ன்ற வரைக்கும் அட்வைஸ் பண்ணுறவங்களாம் அவன் செத்து போயிடுவான். காலே போகாதீங்க. இந்த அட்வைஸை நீங்கள் கேட்டதுக்கப்புறம் தான் கால் நீங்கள் அடிக்கிறவனுக்கு ரிங் போகும். ஸோ இப்படி கேடுகட்ட ஒரு கேவலமான ஒரு அரசாக அந்த அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே உள்ளவர்கள் சட்டம் ஒழுங்கை பற்றி பிறருக்கு அறிவுரை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எனவே பாருங்கள் எவ்வளோ டுபாக்கூராக நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.